தோழமைகள் அனைவருக்கும் புத்த பூர்ணிமா நல்வாழ்த்துக்கள். பகுதி 10. கௌதம சித்தார்த்தர் கடும் விரத முறையை கைவிடுதல். கௌதம சித்தார்த்தர் அவர்கள் செய்த கடும் விரத முயற்சிகள் 6 ஆண்டு காலத்திற்கும் மேலாக நீடித்தன. நடக்கக்கூடிய முடியாத அளவிற்கு அவர் பலவீனம் அடைந்திருந்தார். ஆனாலும் உலகின் துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் அவரால் தீர்வு எதையும் காண இயலவில்லை. நிறைவான அறிவை பெறுவதற்கும் பற்றுகளை நீக்குவதற்கும் கடும் விரத முறைகள் அவருக்கு பயன்படவில்லை என்பதை உணர்ந்தார். உடலை வருத்தி கொள்வது அறம் ஆகுமா என்ற கேள்வி அவருள் எழுந்தது. பசியோடும் தாகத்தோடும் களைப்போடும் வலுவற்ற உடலோடும் இருப்பவனால் ஒருபோதும் புத்தொளி எதையும் அடைய முடியாது என்பதை சித்தார்த்தர் உணர்ந்து கொண்டார். மனதினால் அடைய வேண்டிய இலக்கை முழு அமைதியற்றவனால் எப்படி அடைய முடியும் என தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார் சித்தார்த்தர். தனது நீண்டகால கடும் விரத முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை என்பதை உணர்ந்தார். பல வருடங்களாக உணவை தவிர்த்ததினால் நினைவிழக்கும் நிலையில் உடல் மெலிந்து காணப்பட்ட சித்தார்த்தர் அவர்களை கண்ட சுஜாதா எனும் பெண்மணி தன் வீடு சென்று உணவை கொண்டு வந்து கௌதமரிடம் தந்தார். அந்த உணவை உண்பதற்கு முன் சுப்பாதித்தா எனும் ஆற்றில் நீராடிவிட்டு சுஜாதா அளித்த உணவை உண்டார். தனது நீண்டகால கடும் விரதத்தை சித்தார்த்தர் முடித்து கொண்டார். அவருடன் இருந்த 5 துறவிகளும் அவர் தவ வாழ்வை கைவிட்டார் என்று தவறாக எண்ணி சினம் கொண்டு அவரை விட்டு விலகி சென்றனர். இத்துடன் பகுதி 10 நிறைவடைந்தது. ஞானம் பெறுவதற்கு முன் கௌதம சித்தார்த்தர் அவர்கள் கண்ட 5 கனவுகளை அடுத்தடுத்த பகுதியில் காண்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது காஞ்சி ஆனந்தன். நமோ புத்தாயா.